ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பாஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். நம்ம தலைவர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு குஷியான அப்டேட்னு கூட சொல்லலாம். காலா படம் ரிலீஸ் ஆகி மாஸ் லெவல்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வாரின்னு இருக்கு இந்த படம். அதே போல இந்த படத்தை நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்து அவங்களோட கருத்தை சொல்லின்னு வராங்க. அதுல இப்ப லேட்டஸ்டா ஆட் ஆயிருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்ல இருக்க ரெண்டு சூப்பரான ஹீரோஸ் ஷாருக் கான் மற்றும் சல்மான் கான். ரெண்டு பேருமே ரஜினி சார் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க, நல்ல ஒரு பிரியம் வச்சிருக்காங்க. ராவன் படத்துல ரஜினி சார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி எப்போதுமே பாத்தீங்கன்னாக்கா ஷாருக் கானுக்கு ரஜினி சார் மேல ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. அவரோட சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல ஒரு பாட்டு வச்சிருப்பார் ரஜினி சாருக்கு. அதே போல 2.2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்ல பாத்தீங்கன்னாக்கா சல்மான் கான் திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தாரு. சோ அதே போல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் இப்ப படத்தை பார்த்திருக்காங்க, காலா படத்தை. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஷாருக் கான் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? சோ கண்டிப்பா ரஜினி சார் மட்டும்தான் இந்த இந்தியாவுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அது ரஜினி சார் மட்டும்தான். என்ன நிறைய பேர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, பட் ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரோட ஆக்டிங்கை பார்த்தா எனக்கு இப்பயும் பாத்தீங்கன்னா மெய் சிலிர்த்து போகுதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே போல சல்மான் கான் அவரும் இந்த படத்தை பார்த்து ரொம்பவே வெகுவா பாராட்டி இருக்காரு. அதே பேர் ரஜினி சாருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, சூப்பர் ஸ்டார் இஸ் பேக் வித் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா பாலிவுட் வட்டாரத்தில் இருக்க ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான் கிட்ட இருந்து சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ரெண்டு பேருமே அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா, இது வரைக்கும் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.